5.39 பாருங்க. Two coast guard stations are located 600 km apart at the points A of 0, 0 and B of 0, 600. ரெண்டு guard stations இருக்கு, coast guard stations. ஒன்று A இன்னொன்று B. Aங்கிறது 0, 0ல இருக்கு, Bங்கிறது 0, 600ல இருக்கு. A distress signal from a ship P is received at slightly different times but two stations. Distressனா danger அர்த்தம். Danger signal. ஏதோ ஒரு ஷிப் வந்து ஷிப் Pல வந்து ஏதோ ஒரு டேஞ்சர் நடந்துருச்சு. அந்த டேஞ்சர் சிக்னல் ஷிப்ல இருந்து என்ன செய்யுது, வெளியாகுது. அந்த வெளியாகிற அந்த சிக்னல் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டு ஸ்டேஷன்லையும் கேட்குது, டிஃப்ரெண்ட் டயத்துல கேட்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே ஒரு இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. சவுண்டு வந்து ஒரு இடத்துல ஏதோ வெடிச்சிருக்கு, ரெண்டு இடத்துல சவுண்டு கேட்கு. ஒரு இடத்துல அதிகமாக கேட்கு, இன்னொரு இடத்துல கம்மியா கேட்கு. அப்படின்னு அர்த்தம்னா அதிகமா கேட்கற இடம் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், கம்மியா கேட்கற இடத்துல தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்குற சவுண்டு அடுத்த ஸ்ட்ரீட்ல எப்படி இருக்கும், கம்மியா சவுண்டு கம்மியா கேட்கும், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல இதோட கம்மியா கேட்கும். அதே மாதிரிதான் ஐடியா இங்கே. அப்ப ஷிப்ல இருந்து வர்ற அந்த சிக்னல் இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட் டயத்துல கேட்குது. அதே மாதிரி சவுண்டு கம்மியா கேட்கறது கூட கேட்கறது வந்து டிஃப்ரெண்ட் டயத்துல கேட்கறது. பக்கத்துல உள்ள இடமா இருந்தா உடனே கேட்கிற சவுண்டு, தூரத்துல இடமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டா கேட்கும் சவுண்டு. அப்படி வச்சுக்கலாம். அப்ப அந்த ஷிப் Pல இருந்து வர்ற அந்த சிக்னல் சவுண்ட் இருக்கு இல்லையா, சிக்னல் அது அந்த ரெண்டு கோட் ஸ்டேஷன்லயும் டிஃப்ரெண்ட் டயத்துல கேட்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, இன்னொரு ஸ்டேஷன் எப்படி இருக்கு, தூரத்துல கேட்கும். பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு அதிகமா கேட்கும் சவுண்டு, உடனே கேட்கும். தூரத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு சவுண்டு கம்மியா கேட்கும், கொஞ்சம் லேட்டா கேட்கும், டைம் டிலேல கேட்கும். அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டயத்துல அந்த சவுண்டு கேட்குது. அப்போ இட் இஸ் டிட்டர்மின் தட் த ஷிப் is 200 km farther from station A than it is from the station B. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த ஷிப் P இருக்கு இல்லையா, ஷிப் B வந்து Bல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட Aல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 200 km அதிகமா இருக்கு. ஷிப் Bக்கும் ஷிப் P வந்து ஷிப் வந்து ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, AB. இது Bல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்ல விட Aல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 200 km என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. அப்படின்னா Bல வந்து உடனே கேட்டுரும், ஏங்கிற கோஸ்ட் ஸ்டேஷன்ல கொஞ்சம் என்ன கேட்கும், லேட்டா கேட்கும், சவுண்டு கம்மியா கேட்கும். மீனிங் புரியுதான்னு பாருங்க. ஏங்கிற ஸ்டேஷன் Bங்கிற ஸ்டேஷனை விட ஷிப் Bல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, 200 km அதிகமா இருக்கு. அதனால ஏங்கிற ஸ்டேஷன்ல கொஞ்சம் லேட்டா கேட்டிருக்கும் டைம், Bங்கிற ஸ்டேஷன்ல அதை விட கொஞ்சம் சீக்கிரமா கேட்டிருக்கும் டைம். ஏங்கிற ஸ்டேஷன்ல லைட் சவுண்டா கேட்டிருக்கும், Bங்கிற ஸ்டேஷன்ல அதோட சவுண்டு கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்கும். தட்ஸ் ஆல். அப்படி வச்சுக்கலாம். Determine the equation of the hyperbola that passes through the location of the ship P. அப்ப அந்த ஷிப் P இருக்கு இல்லையா, அதோட லொகேஷனை அந்த ஷிப் P இருக்கிற மாதிரி ஒரு ஹைப்பர்போலா வரைஞ்சோம்னா அதுக்கு ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, Bல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை விட Aல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 200 km அதிகமா இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஷிப் வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஷிப் இருக்கிற ஹைப்பர்போலாவுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. லொகேஷன் பாருங்க. இது A of 0, 0 ஒரு ஸ்டேஷன், இது B of 0, 600 இன்னொரு ஸ்டேஷன். இதை அவங்க ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா இது ஷிப்போட பொசிஷன் P. இதை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்கு எடுத்திருக்கேன். எப்படி என்னோட கன்வீனியன்ட், Bல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை விட Aல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் 200 km அதிகமா இருக்கும். நான் அந்த P வந்து இப்படி ஹரிசாண்டல் எடுத்திருக்கேன். எப்படினாலும் எடுக்கலாங்க, கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க இருந்து Bல இருந்து இது x கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா வச்சுக்கிட்டேன். இந்த Pங்கிற ஷிப் Bல இருந்து ஹரிசாண்டலா x கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த Pங்கிற பாயிண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து x ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் x கிலோமீட்டர், இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 600. அப்போ இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 600. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் x இருக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் 600 இருக்கும். அப்போ வாட் இஸ் த பாயிண்ட் P னா x, 600. இந்த பாயிண்ட பிளாட் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி சூஸ் பண்றாங்க. இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்லங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு தெரியும் 600. அப்போ இந்த பாயிண்ட் P என்னன்னா x, 600. Bக்கும் ஷிப் Pக்கும், இந்த ஸ்டேஷன் Bக்கும் ஷிப் Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் x. A வந்து அதோட 200 km கூட இருக்கும். Bல இருந்து Pக்கு உள்ள டிஸ்டன்ஸை விட Aல இருந்து Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 200 கூட இருக்கும். இப்போ இது x இருந்தா இது எவ்வளவு இருக்கும், x + 200 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Pங்கிற பாயிண்ட் Aல இருந்து Pக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 200 km அதிகமா இருக்கும். இது x. அப்போ இது எவ்வளவு இருக்கணும், x + 200. இது நம்ம கன்வீனியன்ட் காட்டிட்டு இருக்கோம்னா Pங்கிற பாயிண்ட் இங்கே தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க, எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த ஹைப்பர்போலால எங்க வேணாலும் Pங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்.
பாருங்க, கன்சிடர் A of 0, 0 to B of 0, 0, 600 be the foci. இந்த ரெண்டு ஸ்டேஷன்னாலே ஃபிக்ஸட் பாயிண்ட் தானே, ஃபிக்ஸட் பிளேஸ் தானே. எப்பவுமே ஃபிக்ஸட் பாயிண்டா இருந்தா ஃபோக்கஸ்னு அர்த்தம். அப்ப A ஒரு ஃபோக்கஸ், B ஒரு ஃபோக்கஸ். எஸ் டாஸ் கூட நீங்க வச்சுக்கலாம், ரெண்டுமே ஃபோக்கஸ். இதுதான் மூவ் ஆகுது. P தான் இந்த கண்டிஷன் படி என்ன செய்யணும், ஷிப் இங்க இருந்தாலும் கண்டிஷன், இங்க இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இங்க இருந்தாலும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஷிப் இருக்கிற லொகேஷனை வச்சு ஒரு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஷிப் தான் மூவிங், இங்க ஏயும் பி என்னது ஃபிக்ஸ்ட். அப்போ ரெண்டையும் ஃபோக்கஸா வச்சுக்கணும். எப்பவுமே ஃபோக்கஸுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா வரும். மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. மிட் பாயிண்ட் ஃபார்முலா 0 + 0/2, 0 + 600/2. 0 + 0/2னா 0 தான், 600/2னா 300. ஃபோர்ஸோட மிட் பாயிண்ட் வந்து எவ்வளவு, 300. ரெண்டு ஃபோக்கஸுக்கு நடுவில் உள்ளதுக்கு பேர் தான் சென்டர்னு பேர். ஒரு ஃபோக்கஸ் A 0, AE, இன்னொரு ஃபோக்கஸ் 0, -AEனா நடுவில் என்ன இருக்கும், 0, 0. இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலாவா இருக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோசை 0, 300 தானே. அப்போ சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலாவும் எவ்வளவுதான், 0, 300. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு ஃபோக்கஸுக்கு நடுவில் உள்ள பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, சென்டர். அது மாதிரி ரெண்டு வெர்டிசஸ்க்கு நடுவில் உள்ள பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, சென்டர். இந்த மாதிரி சம்பளம் பார்க்கல, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் AE, 0, ஒரு ஃபோக்கஸ் AE, 0, ஒரு ஃபோக்கஸ் -AE, 0, நடுவில் என்ன இருக்கும், 0, 0. ரெண்டு ஃபோக்கஸும் சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. ரெண்டு வெர்டிசஸும் சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இப்போ ரெண்டு ஃபோக்கஸும் சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா சென்டர் தான் அந்த ஃபோக்கஸோட மிட் பாயிண்ட் அர்த்தம். ரெண்டு ஃபோக்கஸோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஆஃப் அந்த ஃபோசை இல்ல மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வச்சுக்கலாம். நான் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோசைன்னு சொல்றதை விட நீங்க மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏ ஒரு ஃபோக்கஸ், பி ஒரு ஃபோக்கஸ், ரெண்டுக்கு நடுவில் உள்ளது. அப்போ இந்த ஃபோக்கஸ் ரெண்டு சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. சென்டர் 0, 300. மேற்கொண்டு ஃபோக்கஸ்லாம் எதில் இருக்குது பார்த்தீங்களா, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் n ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் சென்டர் ஹச்கமாக்கி கொடுத்தாச்சு. வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா, y - k தி ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் x - h தி ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ், ஆனால் சென்டர் ஹச்கமாக்கி, அதனால ஹச்சுக்கு வச்சு போட்டு ஹச்கமாக்கி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 0, 300. ஹச்சுக்கு பதிலாக 0, கேக்கு பதிலாக 300. வாட் இஸ் ஈக்குவேஷன், y - 300 the whole squared by a squared minus x squared by b squared is equal to 1. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹைப்பர்போலாவோட பாத், அந்த பீங்கிற பாயிண்ட் ஷிப் இருக்கிற ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அதுல ஓரளவு கண்டுபிடிச்சாச்சு ஈக்குவேஷனு. ஏன்னா சென்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ஃபோக்கஸுக்கு நடுவுல மிட் பாயிண்ட் தான் சென்டர். இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோசைன் போடுறதோட மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு கூட போடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கூட போடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி கோசைன் போட்டிருக்கேன். கோசைங்கிறது இங்க என்ன லென்த், ஏபி. கோசைங்கிறத விட ஏபின்னு போட நல்லா இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் இதுல எது தெரியாதுன்னா ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் தெரியாது, அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போறோம். சரி பாருங்க, இது ஒரு ரைட் ஆங்கிள் டிராயிங்களா, இங்க எவ்வளவு டிகிரி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது பேரலல் எக்ஸ் ஆக்சிஸ், இங்க 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி இருந்தாலே பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம்னா அப்ப ஏபிபி இந்த டிராயிங்கிள் என்ன டிராயிங்கிள், ரைட் ஆங்கிள் டிராயிங்கிள். பாருங்க, P of x, B 100 be the position of the ship B. BPங்கிறது x, APங்கிறது x plus 200. அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் APங்கிறது x plus 200, B ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட A ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு 200 km கூட இருக்கும். அதனால A is farther than B. அதனால in triangle PAB is right angle triangle. அதுக்குனே சொல்லியாச்சு. அப்ப பை பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா. ஹைபோடென்யூஸ் என்ன அப்படினா இதான் ஹைபோடென்யூஸ். AP square is equal to AB square plus BP square. இங்க 90 டிகிரி இருக்கும். இது ஹைபோடென்யூஸ். அப்போ AP square வந்து எதுக்கு ஈக்குவல், AB square plus BP square க்கு ஈக்குவல். இது x plus 200. இந்த டிஸ்டன்ஸ் 600. ஏன்னா இது 0, 600 தான, இங்க 600, இங்க x. நீங்க புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், ஒண்ணும் கஷ்டம் இல்ல. இப்போ AP square is equal to AB square plus BP square னா x plus 200 தி ஹோல் ஸ்கொயர், அதான் AP. ABங்கிறது 600, BPங்கிறது x. A plus B whole squared formula யூஸ் பண்ணுங்க. A squared na x squared, 2AB na 2 into x into 200, 400x. அப்புறம் B squared na 200 squareங்கிறது 40,000. 600 squareங்கிறது ஒரு 3,60,000. ஒரு x squared அடிச்சுக்கலாம். 3,60,000 minus 40,000. 40,000 ரைட்ல வரும். 3,20,000, இங்க ஒரு 400. டபுள் 0 அடிச்சுக்கோங்க. 3,200 மிச்சம் இருக்கு, இங்க ஒரு 4 மிச்சம் இருக்கு. 4 கீழ வரும். 3,200 divided by 4, அப்ப 800. x ஓட வேல்யூ 800. அப்போ அந்த Pங்கிற பாயிண்ட்ல எது தெரியாது, x தெரியாது. இப்போ x கண்டுபிடிச்சாச்சு.
எக்ஸுங்கிறது 800. அப்போ பாயிண்ட் பி என்ன 800, 600. இப்போ பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். 0,400 லைஸ் ஆன் த ஹைப்பர்போலா. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாருங்க. இந்த பி வந்து அப்படியே வந்து இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. இது 400, இது 600. அப்போ இது மொத்தம் எவ்வளவு 200. இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் 400. அப்போ ஏ பில இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட ஏல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு 200 கூட இருக்கு, ரைட்டா? மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இது 400, இது 600. அப்போ இது ரெண்டுக்குள்ள கேப் எவ்வளவு 200. ஏல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 400. அப்போ இங்க 200, இங்க 400. அப்போ இந்த டிஸ்டன்ஸோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கூட ஒரு 200 கூட. நம்மளுக்கு கண்டிஷன் எப்படி இருக்கணும்? பில இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஏல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 200 கூட இருக்கும். அப்போ அந்த கண்டிஷன் இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட் எது மேல இருக்கும்? ஹைப்பர்போலா மேல இருக்கும். இதான் வெர்டெக்ஸ். ஆக்சுவலா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு தான் வெர்டெக்ஸ். இப்போ இங்க வெர்டெக்ஸ் வந்து 0,400 கண்டிப்பாக எது மேல இருக்கும்? ஹைப்பர்போலா மேல இருக்கும். ஏன்னா பில இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸை விட ஏல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு கூட? ஒரு 200 கூட. இங்க 200, இங்க 400. இதை விட இது எவ்வளவு கூட? 200 கூட. இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் ஆஃப் ஹைப்பர்போலா. இது கண்டிப்பா ஹைப்பர்போலா மேல இருக்கும். இப்போ ஹைப்பர்போலோட ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். நான் ஒன்னா புரிஞ்சுக்கோங்க. 0,400 ஏன்னா this point is 200 km farther than B, farther from A than B. ஏன்னா இது வந்து B ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட A ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கூட இருக்கு? 200 கூட இருக்கு. அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஹைப்பர்போலா மேல வந்துரும். 0,400 தான் வெர்டெக்ஸ். அதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் மீட் பண்ற பாயிண்ட். இது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல. இப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் 0,400 in equation 1. ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஏற்கனவே, அதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 0,400. இப்போ x க்கு 0, y க்கு 400. அப்போ 400 minus 300 the whole squared by a squared. 0 squared by b squared. நம்ம வேலை வந்து a squared b squared கண்டுபிடிக்கணும்னா 400 minus 300 the whole squared by a squared னா 100 the whole squared. இது 0 தான் விட்டுறலாம். 100 ஸ்கொயர்னா எவ்வளவு? a squared is equal to 100 squared 10,000. இப்போ a squaredங்கிறது 10,000 கண்டுபிடிச்சாச்சு. a squared வேல்யூ 10,000. அப்படியே 10,000 போடலாம் ஈக்குவேஷன்ல. Equation 1 implies the equation of hyperbola is y minus 300 the whole squared by a squared பதிலா 10,000 போடுவாங்க. minus x squared by b squared is equal to 1. இதான் equation 2. அப்போ ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ல a squared தெரிஞ்சிருச்சு. இந்த b squared மட்டும் வேணும். ஏற்கனவே நம்ம pங்கிற பாயிண்ட கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. 800, 600. pங்கிற பாயிண்ட் கன்ஃபார்மா இது மேல இருக்கு, ஹைப்பர்போலா மேல இருக்கு. அதுக்காண்டி தான் இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கோம் நம்ம. என்ன pங்கிற பாயிண்ட் இது மேல தான் இருக்கு, ஹைப்பர்போலா மேல தான் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் p of 800, 600 in equation 2. 800, 600 hyperbola மேல இருக்கும். இந்த பாயிண்ட் அப்படியே equation 2 ல போடுங்க. y க்கு பதிலா 800, x க்கு பதிலா என்னது? x க்கு பதிலா 800, y க்கு பதிலா எவ்வளவு? 600. அப்ப 600 minus 300 the whole square by 10,000. 800 the whole square by b squared is equal to 1. 600 minus 300 னா 300. So 300 square by 10,000. இது ஒரு 800 ஸ்கொயர்னா 6,40,000 by b squared. நம்பர் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். நாங்க 40 அடிச்சிருங்க. இங்க 9 மட்டும் மிச்சம். இந்த 1 லெஃப்ட்ல கொண்டு வாங்க. இந்த மைனஸ் டேர்ம் ரைட்ல கொண்டு வாங்க. இங்க ஆல்ரெடி 9/1ங்கிறது 9 இந்த 1 இங்க வந்துச்சுன்னா 9 minus 1. இந்த நெகட்டிவ் டேர்ம் அப்படியே ரைட்ல வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டேர்ம் 6,40,000 by b squared. 9 minus 1ங்கிறது 8. 6,40,000 by b squared. b squared மேல கொண்டு போயிட்டு 8 கழிக்கணும். 6,40,000 divided by 8. 8 க்கு 64 க்கு அடிச்சா ஒரு 8 வரும். அது ஒரு 4 0 by 80,000. இப்போ b squared ஓட வேல்யூ 80,000. இப்போ அந்த வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். Therefore the equation of hyperbola is y minus 300 whole square by 10,000 minus x squared by 80,000. 80,000 is equal to எவ்வளவு? 1. இதான் equation of hyperbola. இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஷிப் எங்க இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா பாயிண்ட்டுமே என்னதுதான்? இதுதான். ஷிப் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். ஹைப்பர்போலா எங்க இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த கண்டிஷன்? b ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் a ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட 200 கூட இருக்கும். ஷிப் எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியணும்னா இன்னொரு கோஸ்ட் ஸ்டேஷன் என்னன்னு தெரியணும். அதுல இருந்து p குள்ள டிஸ்டன்ஸ் தெரியணும். தெரிஞ்சா கரெக்டா ஷிப் பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். எங்க இருக்குங்கிறத கரெக்டா சொல்லிடலாம். இப்போதைக்கு இந்த ஷிப் p இருக்கு இல்லையா, இந்த ஹைப்பர்போலால எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபை. அந்த ஹைப்பர்போலால இருக்குன்னு தெரியும், இந்த பாத்துல இருக்கு, அவ்வளவுதான் அந்த ஷிப். ஆனா எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது. அதான் லாஸ்ட்ல கன்க்ளூஷனை சொல்லியிருக்கோம். கன்க்ளூஷன் எழுதினாலும் சரிதான், எழுதாட்டிலும் சரி. ஏன்னா ஈக்குவேஷன் ஹைப்பர்போலா தான் கேட்டிருக்கோம். The ship P lies somewhere on this hyperbola. Ship P வந்து ஹைப்பர்போலால எங்க வேணாலும் இருக்கலாம். The exact location of ship P can be determined using the data from the third station. ரெண்டு ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு டேட்டா கிடைச்சிருக்கு.
சப்போஸ் மூணாவது ஸ்டேஷன்ல இருந்து டேட்டா கிடைச்சிருந்தாங்க அதை வச்சு ஷிப்போட பொசிஷன் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடலாம். ஷிப் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா லொக்கேட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன கன்க்ளூஷன், ஷிப் வந்து இந்த ஹைப்பர் போலால எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்? பில இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஏல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸோட 200 கிலோமீட்டர் கூட இருக்கும். ஷிப் இந்த ஹைப்பர் போலால இருக்குங்கிறத நமக்குள்ள இன்ஃபர்மேஷன். பட் எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நான் இங்க இருக்கிறத அசியூம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது என்னோட கன்வீனியன்ஸ் வேண்டி அசியூம் பண்ணி ஈக்குவேஷன் வச்சிருக்கேன். இப்போ இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். கரெக்ட் லொகேஷன் வேணும்னா இன்னொரு கோ ஸ்டேஷன்ல இருந்து பியோட டிஸ்டன்ஸ் தெரியணும். தெரிஞ்சா கரெக்டா என்ன செஞ்சிடலாம், லொகேட் பண்ணிடலாம். எங்க இருக்கு, இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கா, கரெக்டா லொகேட். பட் எனக்கோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. அந்த ஷிப் பி இருக்கிற ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதான் இந்த ஈக்குவேஷன்.